அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சி சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். என்னிடம் ஜோதிடம் பார்க்க நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ நீங்கள் என்ன ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்ப்பதற்கான எனது தொலைபேசி எண்கள் முன் அனுமதி பெறுவதற்கு 80 720 73 501 99 430 38 285. என்னிடம் ஆன்லைன் ஜோதிடமாகவோ அல்லது நேரடியாக தொடர்பு கொண்டு ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம். ஜோதிட பலன், திருமண பொருத்தம், பிரசன்னம் இவற்றைக்கெல்லாம் என்னை தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களையும் ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது. இது பொதுவான பலன்கள் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மூல நட்சத்திரத்தோட பார்ப்போம். மூல நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திர நாயகன் அப்படின்னு சொல்லும்போது 27 நட்சத்திரங்களில் 19வது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது கேதுவோட அதிபதி நட்சத்திரம். அதாவது மூலத்துக்கு கேதுவோட அதிபதி. அது 3 நட்சத்திரம் வரும் அந்த கேது பகவானுக்கு. அசுவினி, மகம், மூலம், அது 3வது வரக்கூடிய நட்சத்திரம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மகம். ஆனால் நட்சத்திர வரிசையில் 19வது இடத்துல வரக்கூடியது. இதன் அதிதேவதை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. இவங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டுன்னா கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க. அவங்களோட விரலுக்கேற்ற வீக்கம் அப்படி என்ற அடிப்படையில் அவங்க குடும்ப பாரம்பரியத்தில் இவர் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் முன்னேற்றம் உடையவராக இருப்பார். போராட்ட குணம் உள்ளவர், வல்லவர், எந்த வழக்கு சம்பிரதாயங்களையும் வெற்றி பெறக்கூடிய நபராகவே இருப்பார். மனமகிழ்ச்சி உண்டு இவருக்கு. உயர்கல்வி உண்டு. உயர்கல்வி தடை ஏற்பட்டதுன்னா பெற்றோர்களால் மட்டும்தான் ஏற்படும். இவங்க படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு முக அழகு நல்ல வசீகரமாக இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. சொத்து தகராறு உண்டு. அரசியல் தொடர்பு உண்டு. இல்லைன்னா அரசியல் சார்ந்த நபர்கள் இவர் வீட்டில் இருப்பாங்க, இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கோவில் தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. கோவில் சார்ந்த அறநிலை சார்ந்த துறைகளில் அரசாலும் சரி, இல்லை தனியார் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன கோவிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர் குடும்பத்தில் உண்டு. இவர்கள் வீட்டுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா மரம் உண்டு. அரசு நிலங்கள் உண்டு. இல்லைன்னா அரசு கட்டிடங்கள் உண்டு. இல்லைன்னா பள்ளிக்கூடம் உண்டு. இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் கொஞ்சம் அனுபவம் இருக்கும். உடலில் தீக்காயம் இருக்கும். சிறு குழந்தையிலேருந்து இவரோட வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு நேரத்தில் இவருக்கு தீக்காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வடு இருக்கும். இல்லைன்னா தீக்காயம் ஏற்படுவதற்கான, விபத்து ஏற்படுவதற்கான வடுகள் இதாக இருக்கும். 2 இடங்களில் குலதெய்வம் அமைப்பு இருக்கும். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கும்பிட மாட்டாங்க. 2 இடங்களில் சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யப்பட இருக்கும். இவர்களிடம் ரகசியம் இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை முடிவுக்கு வரும். அப்படின்னா இவங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த உட்கார வைக்கலாம். இல்லை மருந்து சாப்பிட்றாங்க, ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டுருக்காங்க, குணமாக மாட்டேன்னு இவங்க கையில் மருந்தை எடுத்து கொடுக்கும்போது அந்த நோய் குணமாகும். ஆனால் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி நோய் வந்துச்சு அப்படின்னா ரத்த சம்மந்தப்பட்டவனா நோய்கள் உங்களுக்கு கொடுக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்டவன நோய்கள் கொடுக்கும். அதில் பெரும்பகுதியான சில நோய்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். கணையம் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். அஜீரணம் உண்டு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு எல்லாம் ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் தரமான தொழில்களை சில சொல்கிறேன். மருத்துவம், சட்டம், ஆர்கிடெக்சர், ஏரோநாட்டிக்கல், கல்வி, தையல், அதாவது பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்றது, நூலை வச்சு இந்த தையல் கலை பண்ணுவாங்கள்ல, அதை சார்ந்த கலை நியமிக்க தொழில்கள் இவங்கள்ட்ட சிறப்பும். அதனால தான் டைலரும் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நூல் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். தெரியலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுமாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அதில் வரக்கூடிய பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஜென்செட், ஜென்ரேட்டர், இது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, இது மாதிரி அப்புறம் நாய் வச்சு வளர்த்த வருமானம் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு பண்ணை வச்சு நடத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுமாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் எந்த காரகத்தில் நிற்கிறதோ, உதாரணத்துக்கு தாயோட காரகத்தில், சந்திரனோட காரகத்தில் மூல நட்சத்திரம் நிற்கிது அப்படின்னா தாய்க்கு சுருள் முடி, இல்லைன்னா முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த முடி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை, இல்லைன்னா முடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டணும். இப்போ எந்த காரகத்தில் நிற்கிதோ, இப்போ சூரியன் தந்தைக்கு, அது மாதிரி எந்த காரகத்தில் இருக்கோ அந்த காரகத்திற்கான முடி சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று உண்டு. இல்லைன்னா முடியில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிக 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 சிறந்தது. அசைவத்தை சாப்பிடாம இருக்காங்கன்னா ரொம்ப நல்லது. மூல நட்சத்திரத்திலிருந்து பிறந்தவங்க இவங்க கண்டிப்பாக மூல நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருக்காங்க அப்படின்னா
அதில் மூலம் லக்ன அந்த லக்னம் புள்ளி மூலத்தில் விழுந்திருந்தால், அந்த லக்னாதிபதி போய் மூலத்தில் இருந்தால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளா இருக்கும்போது அதாவது என்ன சொல்லணும்னா இவரோட தாய் தந்தையர்களே வளர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. 100% பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு, அதாவது சிறு பிள்ளையிலே சின்ன குழந்தையிலேயே இவங்க குடும்பத்தை விட்டு ஒன்று தாய்மாமன் வழியில, இல்லைன்னா தாயோட அதாவது தாயோட சகோதரி இருப்பாங்க இல்லையா, மூத்த சகோதரி இருந்தாலும் இளைய சகோதரி, அந்த வகை போய் வளர்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மூல நட்சத்திரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வாகனம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றோம்னா, கண்டிப்பாக மூல நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு மாருதி காராவது அவங்கள்ட்ட இருக்கும். அதை நான் சொல்றது செல்வம் படைத்தவர்கள்ட்ட சொல்றேன் நான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த எம்ங்கிற யூஸ் பண்ணக்கூடிய, இல்லை யூங்கிற யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ்ல வரக்கூடிய சைக்கிள், வண்டி, காரு, இது எல்லாமே அவங்கள்ட்ட அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. யூங்கிற எழுத்துல வரக்கூடிய தொடங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதுமாதிரி எந்த எடுத்த காரியத்தையும் முன் வச்சு வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு முடிக்காமல் விட மாட்டாங்க. அதில் வந்து ரொம்ப சாமர்த்தியவாளின்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு அருமையான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். என்னென்ன இதுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் செய்வதற்கு, கிரகபிரவேசம் செய்வதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, விதை விதைக்குவதற்கு, விதை வாங்குவதற்கும், அதே மாதிரி பொன்னகை வாங்குவதற்கும், பரிகாரம் செய்வதற்கு, மருந்து சாப்பிட்றதற்கு, வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இவங்களோட சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா நான் வளர்ச்சி மூல நட்சத்திரமா இருக்கேன் சார், நான் என்ன வச்சுக்கிட்டேன் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வால் ஒரு சின்னமாக வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பரிசுலையோ உங்க இருக்கக்கூடிய இடத்துலையோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா செம்பருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா விநாயகர் உடைய சிவன் அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். சரிங்களா? வாராகி வழிபாடு பண்றது, முருகனை வழிபாடு பண்றது, திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்றது, இது எல்லாமே செயல்படும். ஆனால் பழங்கள்ல பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கொய்யா பழத்தோட சிம்பிள் இவங்க வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழிபாடு சொல்லணும் இல்லையா கடைசியா, அப்போ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்துரை ஆம்பரேஸ்வரர் அப்படிங்கிற வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற கோவில் அங்கே இருக்குது, அதை வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவலோகநாத ஈஸ்வரர் அப்படி வழிபாடு செய்யலாம். மயிலாடுதுறையில் இருக்க மயூரநாதர் ஈஸ்வரர் வழிபாடு செய்வது இவருக்கு ரொம்ப சிறப்பாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம். சுக்ரன் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.